யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் பக்கமாய் திருப்பிக் கொள்வோம். யோவான் 8:3 வசனத்திலிருந்து 11 வசனம் வரைக்கும் நாம வாசிக்க கேட்க போகிறோம். சிஸ்டர் வாசிங்க. அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிபட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினாலே கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார்கள். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். ஒரு விசையாக கண்களை மூடி. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகி இயேசு கிறிஸ்துக்குள்ளாக வந்து சோத்தரிக்கிறேன். இந்த வார்த்தை உம்முடையதையா, நீங்க பேசுங்க, நாங்க காத்திருக்கோம். உங்க வார்த்தை வெளிப்படட்டும். இந்த வார்த்தை எங்களுக்குள்ள சமாதானத்தையும் எங்களுக்குள் ஒரு பெரிய மாற்றத்தையும் உண்டாக்குவேன். அந்த வார்த்தையை தாரும் இயேசுவின் மூல பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் காலையில ஒரு 6 மணி என்ன நடக்குதுன்னா, ஒரு ஜனங்க கூட்டங்கள் நிறையா ஓடுற சத்தம் கேட்குது. கையில கல் இருக்கு, எடுத்துட்டு ஓடுறாங்க. ஓடுறவங்க சத்தமெல்லாம் நீங்க கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாருங்க. அவங்க கையில கல் இருக்கு, அவங்க பேசிக்கிறாங்க. ஒரு பெண்ணை விபச்சாரத்துல கையுமையுமா பிடிச்சிட்டாங்களாம். வாங்க, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவோன்னு சொல்லி கல்லெறிய ஒரு கூட்டம். எல்லா வீடுகள்ல இருந்தும் ஆண்கள் பெண்கள் எல்லாம் கல் எடுத்துக்கிட்டு வெளியே வந்துகிட்டு இருக்காங்க. அந்த தெருவில் நிறைய பேர் ஓடுறத நீங்க பாக்குறீங்க. அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்குது. அல்லேலூயா, இருக்கீங்களா? அங்கே சோத்திரம் என்ன செய்யப்பட்டாங்க? கையுமையுமா ஒரு மகளை பிடிச்சு, அந்த மகளை பிடிச்சதுல அங்க கூட்டிட்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. ஒரு காரியம் அங்க நடக்குது. என்னன்னா, அநேகர் அங்கே சில காரியங்களை பேசி கொண்டிருக்கிறாங்க. அங்க ஒரே சத்தமா இருக்கு. அங்க இயேசுவும் இருக்கிறாரு. கூட்டம் இருக்கு, கல்லெறிய கல் இருக்கு, பரிசேர் சரிசேர் இருக்கிறாங்க. அங்கே இயேசுவும் இருக்கிறாரு. அங்க இயேசு அமர்ந்து இருக்கிறார். அங்க ஒரு காரியம் ஆரம்பிக்குது. என்னன்னா, அங்கே ஒரு மகள் கண்ணீரோடும் புலம்பல் அழுகையோடும் அரைகுறை ஆடையோடும் கையுமையுமாய் பிடிக்கப்பட்டவள் ஒரு மகள் நிற்கிறாள். பாவம் செஞ்சிருக்கான்னு அவளை பிடிச்சு நிற்கிறாங்க. இயேசு கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. அங்க முன்னாடி கொண்டு வந்து அவரை தள்ளி போடுறாங்க. ஒருவேளை அந்த கூட்டத்தில் நீங்க ஒரு ஆளா இருந்தா கையில கல் வச்சிருப்பீங்களா, இல்ல பைபிள் வச்சிருப்பீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நியாயப்பிரமாணத்தை அவங்க எல்லாரும் செயல்படுத்த போறாங்க. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்லுதுன்னு வாசிங்க.
நியாயப்பிரமாணம் ஒருவன் ம் பிறனுடைய மனைவியோடே ம் விபச்சாரம் செய்தால் ம் பிறன் மனைவியோடே விபச்சாரம் செய்த அந்த விபச்சாரனும் அந்த விபச்சாரியும் கொலை செய்யப்பட கடவர்கள். என்ன செய்யணுமா? கொலை செய்யணுமா? அப்ப இங்க என்ன நடக்குது? ஒரு மகளை பிடிச்சிட்டாங்க. நியாயப்பிரமாணம் சொல்லுது 2 பேரையும் என்ன செய்யணுமா? பிடிச்சிட்டாங்கன்னா நியாயப்பிரமாணம் சொல்லிருச்சு கல்லெறிஞ்சு கொல்லணும் அப்படின்னு சொல்லிருச்சு. ஒரு கல்லெறிகிற கூட்டங்கள் அங்கே துரத்தி கொண்டு வருகிறது. அவங்க இந்த நியாயப்பிரமாணத்தின்படி அவங்க கல்லெறிய போறாங்க. இவ அங்கிருந்து வந்து 7வது வசனம் வாசிங்களே, யோவான் 8:7. உங்களில் பாவமில்லாதவன் அவள் மேல் முதலாவது கல்லு எறியட்டும்னு ஒரு காரியம் அங்க வச்சிருக்காங்க. ஆனா நியாயப்பிரமாணம் என்ன சொல்லிருச்சு? கல்லு எரிந்து கொல்லணும், அவங்க உயிரோட இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. அல்லேலூயா. இவங்களை எங்க கொண்டு வர்றாங்க? ஏசுகிட்ட வந்துட்டாங்க. ஏசு என்ன சொன்னாரு? கல்லெறிஞ்சு கொல்லணும். 11வது வசனத்துல ஏசு சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, நான் உன்னை தீர்க்கிறதில்ல, இனி நீ பாவம் செய்யாத. எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை இந்த வார்த்தை. ஒருத்தனை அனுப்பிட்டாருன்னு வச்சுக்கோங்க, இனி நீ போ பாவம் செய்யாதன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்க, அவன் வாழ்க்கையில் அவனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட் அது. ஒரே ஒரு வார்த்தை, நீ போடா இனி பாவம் செய்யாதன்னு. அப்படின்னா அவன் மேல அளவில்லா கிருபையை வச்சுட்டாருன்னு அர்த்தம். அவனுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை அந்த வார்த்தை. ஒருத்தனை அனுப்புறாரு, சகல அதிகாரம் படைச்சவர், அவர்கிட்ட நியாய தீர்ப்புக்கு வந்து நின்னாச்சு. ஆனா அவர் சொல்றாரு போ. நம்மளெல்லாம் அப்படிதான் விட்டுருக்காரு. போ. இந்த உலகத்துல நம்ம வாழ்றோம். எத்தனை பேரையோ வாரி கொண்டு போயிடுச்சு நிலநடுக்கம், எத்தனையோ பேரை கொண்டு போச்சு சுனாமி, எத்தனையோ பேரை கொண்டு போச்சு கொள்ளை நோய். ஆனா நம்மளை வச்சிருக்காரு. நம்ம வாழணும்னு நினைக்கிறாரு. நம்ம மற்றவங்களுக்காக வாழ்ந்துடணும். நம்ம வாழணும்னு வச்சுட்டாருன்னா உள்ள ஏதோ நோக்கம் இருக்கு. ஒருத்தனையாவது பரலோகம் கூட்டு போகக்கூடாது. நம்ம வாழ்க்கையை முடிச்சிடவே கூடாது. ஒருத்தனாவது உண்மையான ஒரு பரிசுத்தவானா போய் கர்த்தரை சந்திச்சிடணும் நம்மளால. அல்லேலூயா. நல்ல தெய்வம் அந்த இடத்துல பரிசேயர்கள் இயேசுவை சோதிக்கிறதுக்கு 2 காரியத்தை அங்க வச்சாங்க. ஒண்ணு என்ன தெரியுமா? இந்த சட்டம் பக்கம் இயேசு நின்னார்னா, அதாவது நியாயப்பிரமாணத்தின் பக்கம் இயேசு நின்னார்னா, இவர் யாரு? கிருபையில்லாத இயேசுன்னு சொல்லுவாங்க. இவர் கிருபையை கொடுக்க மாட்டான்னு. ஆனா கிருபை பக்கம் நின்னார்னா இவர் என்ன சொல்லுவாங்க? மோசையின் சட்டத்தை இவர் நிராகரிக்கிறார், தள்ளுறாருன்னு சொல்லுவாங்க. இந்த 2 காரியத்திற்காக என்ன செய்யறாங்க? கொண்டு வந்து அங்க அவளை நிப்பாட்டுறாங்க. உங்க அப்பாவுடைய கேரக்டர் என்ன தெரியுமா? உன் தெய்வத்தோடைய கேரக்டரு, இந்த உலகம் 2 வழி வச்சுச்சுன்னா உனக்காக 3வது வழியை திறந்து வச்சிருப்பாரு. 3வது அவர் ஒரு பாதை வச்சிருப்பாரு. ஏன்னா உன்னை குற்றப்படுத்திருக்கு 2 வழியிலும் உன்னை லாக் பண்ணலான்னு வைப்பாங்க. எப்படி? வேதத்தின்படியும் உலகத்தின்படியும் அங்கே கையும் மையமாய் பிடிக்கப்பட்டு கொண்டு வந்து ஏசிட்ட கொண்டு வந்துட்டா 3வது பாதையை கத்த திறப்பாரு. உன்னை வெளியே கொண்டு வரணும், உன்னை விடுவிக்கணும். அதுதான் நோக்கம். இந்த உலகம் என்ன கொண்டு வந்தாலும் அதுல ஒரு பாதை, அவர் 3வது பாதை ஒன்று திறப்பாரு உனக்காக. உன் தேவன் உனக்காக. அந்த 4வது வசனம் வாசிங்களேன், 8வதுல அங்க எப்படி பிடிச்சாங்களாம்? கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கையும் மையுமா நாங்க பிடிச்சிட்டோம்.
பிடிச்ச உடனே அங்க கொண்டு வர்றாங்க. அங்க ஒரு காலையில 6 மணிக்கு பிடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. விபச்சாரத்துல ஒருத்தர் இருக்கிறாரு, இன்னொரு ஆளு எங்க? அந்த ஆண் எங்கங்க? அந்த பெண் கைங்களமா பிடிக்கப்பட்டாங்க. சட்டம் சொல்லுது அந்த மகன் அவனையும் அவளோட விபச்சாரம் பண்ணி 2 பேரையும் கல்லெறிஞ்சு கொள்ளணும் தானே சொல்லுது. அப்ப நோக்கம் என்ன? அவளை தண்டிக்கணும் இல்ல, இயேசுவை டார்கெட் பண்ணணும். இவர் என்ன செய்யறாருன்னு பாக்குறதுக்கு கண்டிப்பா 3வது பாதை ஒண்ணு இருக்கும். உங்க சிந்தனைக்கு எட்டுனது ஒரு பாதை இருக்கு. வேதம் ஒரு பாதையை சொல்லுது, இயேசு ஒரு பாதையை வச்சிருக்காரு. கட்டாயம் அந்த 3வது பாதையை நீங்க பாப்பீங்க. இங்க என்ன நடக்குது? அங்க ஒரு காரியம் என்ன நடக்குது? இவருக்கு ஒரு கேள்வி, நமக்கும் ஒரு கேள்வி இருக்கும். 2 பேரெல்லாம் பிடிக்கணும். அந்த ஆண் எங்க? ஆண் பாவம் செஞ்சா சட்டம் அவரை விட்டுருச்சா? பெண்ணை மட்டும்தான் தண்டிக்குது. ஆணை கேட்டா அவரு ஆம்பளை, அவரு எல்லா தப்பையும் செய்வாரு அவரு. ஆனா பைபிள் அப்படியா பாக்குது? ஆசீர்வாதம் கொடுக்கும்போது சரிசமா கொடுக்கறது மாதிரி தண்டனையும் சரிசமா தான். அல்லேலூயா. யாருக்கு வித்தியாசம் கிடையாது. ஆண்கள் வேறு பெண்கள் வேறு இல்லை. அங்க பிடிக்கப்பட்டது அந்த பெண்ணை மட்டும்தான். பெண்ணு மட்டுமா தப்பு செஞ்சா அந்த ஊரே ஆணை மன்னிக்குது. அந்த ஆம்பளை அவனுடைய காரியத்தை அவன் அப்படித்தான்னு சொல்லுது. ஆனா பெண்ணை தான் குற்றப்படுத்துது. தேவன் பட்சபாதம் உள்ளவரா? ரோமர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுது, சபையே நீ கொஞ்சம் கவனி, அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. இல்ல, அவர் ஆண்றதுனால அவனை விட்டுட்டு அனுப்ப மாட்டாரு. தப்பு செஞ்சா தண்டனை உண்டு. அதென்ன பெண்களுக்கு மட்டும்தான் எப்ப பார்த்தாலும் தண்டனை? பெண்கள் மட்டும்தான் குற்றவாளி? ஆண்டவர், இந்த வசனம் உண்மை, விசுவாசிக்கிறீங்களா? எல்லாருக்கும் சரிசமம் தான் தேவன், அதுல வித்தியாசம் இல்லை. தேவன் வித்தியாசத்தை பார்க்க மாட்டாரு. நாம கல்லெறியும் போது, நாம கல் எடுத்துக்கிட்டா நாம யார கல்லெறிவோம்? நாம யார கல்லெறிய போறோம்? கல்லெறியதுன்னா யார கல்ல எறிவோம்? இவங்க ஆண்களை விட்டுட்டாங்க, பெண்கள்ல கல்லெறிய ஓடியாந்தாங்க. நாம யார கல்லெறிவோம்? ஆண்களையா? இல்லை அவங்கள விட்டுட்டு அவர் ஆம்பளைங்க அப்படிதான், என்ன தப்பு பண்ணாலும் அவங்க ஒன்றும் செய்ய முடியாது, பொம்பளைங்க தான் அந்த தப்புக்கு காரணம். ஒரு குழந்தை தப்பு செஞ்சா அந்த குழந்தைய தப்பு செஞ்சோன்னு என்ன சொல்லுவாங்க? அன்னையின் வளர்ப்பு சரியில்லை, அப்படிதான் சொல்லுவாங்க. பெண்ணு தான் குற்றவாளிங்க. அன்றைக்கு நடந்தது பரிசேரி சைசேரி பெண்களை குற்றப்படுத்தினாங்க. தவறு செய்த இன்னொரு மனிதன் அங்க இருந்தான், அவனை காணோம். இவர் இப்ப தெய்வம் வேலை செய்யணும், 3வது வழியில உள்ள வரணும். இன்னைக்கு நீ ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, அங்க ஆண்களையா பெண்களையா யார கல்லெறிய நீங்க நிப்பீங்க? நீங்க நின்னா யார கல்லெறிய பார்ப்போம்? எளிதில ஈஸியா குற்றதான். ஆண்கள் 1000 தப்பு செய்வான், அப்படி கள்ளத்துக்கு மாத்துறதா? இல்ல பலவீனன், அதாவது தப்பிக்க வழி இல்லாதவனை குற்றப்படுத்திடுறோமா? இன்னைக்கு ஆண்டவர் ஒரு தெளிவான ஒரு காரியத்தை கொடுக்கணும்னு இந்த சம்பவத்தை என்கிட்ட கொடுத்திருக்காரு. நமக்குள்ள ஒரு தெளிவான சிந்தனை வரணும். அல்லேலூயா. இயேசு என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு? 6வது வசனம், பாத்தீங்களா? அங்க ஒரு காரியம் நடக்குது. இயேசு குனிந்து தன் விரல்களினாலே தரையில எழுதிக்கிட்டு இருக்காரு. அவர் கீழே குனிஞ்சாருன்னா ஒரு அர்த்தம் இருக்கு.
தரையில எழுதுறாருன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. பைபிள்ல நீங்க தேடுனீங்கன்னா அந்த அர்த்தம் ஆச்சரியமானது. இயேசு குனிந்து விரல்களினாலே தரையிலே எழுதினார் என்று எழுதியிருக்கிறது. என்ன எழுதியிருப்பாரு? பைபிள்ல உள்ள வசனம் எழுதியிருப்பாரா? 3வது பாதை வரணும்ல, 3வது வழி உனக்கு பார்க்கணும்ல. நீ ஆண்டவர் ஒரு காரியத்தை அங்க செய்யறாரு. என்னன்னா, நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது. நீதிமொழிகள் 15:1. மெதுவான பிரதியுத்தரம் என்ன செய்யுமா? இவர் அதனாலதான் அவங்ககிட்ட பேசாம தலை குனிஞ்சுக்கிட்டார். நம்ம திரும்ப கடும் சொற்களை கொடுத்தோம்னா கோபத்தை கிளப்பான். அது நமக்கு தேவையில்லை. அங்க என்ன நடக்குது? மெதுவான பிரதியுத்தரம். நீ பதில் கொடுக்கறதுக்கு லேட் ஆகுது. ஏசு அங்க குனிஞ்சிருக்காரு. குனிஞ்சிருக்கிறாருன்னா, நீங்க குனிஞ்சா, நீங்க காத்திருந்தீங்கன்னா, ஒருவேளை தேவனுக்கு முன்னாடி தலை சாய்ச்சிங்கன்னா, நீங்க ஜெபிக்க தலை வணங்குனீங்கன்னா, உங்க பதில் 3வது பதிலா கர்த்தர் கொண்டு வருவாரு. ஒரு காரியத்தை கர்த்தர் நடப்பிப்பாரு. அந்த காரியத்தை நடப்புறதுக்கு முன்னாடி கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, உன் கோபம் தணிஞ்சிருமா. நீ வளைஞ்சேனா, உன்னை தாழ்த்தி கொடுத்தேனா உன் கோபம் குறையும்ன்றார் கர்த்தர். நேரம் கொடுத்துட்டா கல்லெறிகிறவன் கூட யோசிப்பான். வெயிட் பண்ணணும், காத்திருக்க வைக்கணும். பிரச்சனையை பேசி உடனே முடிக்க கூடாது. இன்னைக்கு உடனே முடிச்சிடணும், இன்னைக்கே வெயிட் பண்ணுங்க. பிரச்சனை வெயிட் பண்ணுங்க. அப்பா 3வது பதில் கொடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, ஒரு காரியத்தை 3 முறை உறுதிப்படுத்துவாங்க. 3வது முறை ஆண்டவர் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டாருன்னா 3 முறை சொல்லுவார். 3வது முறை கன்ஃபார்ம் பண்ணிடுவாரு. அதுல மாற்றமே இருக்காது. இருக்கீங்களா? அல்லேலூயா. நேரம் கொடுத்தாரு. கல்லறிகிற கூட்டம் யோசிக்க டைம் கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். எப்பயுமே ஒருத்தனை நியாயம் இருக்கிறதுக்கு கல்லை எடுத்துட்டோம்னா முதல்ல கொஞ்சம் நேரம் கொடுக்கணும். ஏன், என்ன செய்யணும், இது காரியம் என்ன, நேரம் கொடுக்கணும். நேரம் கொடுக்க தான் அங்க ஒரு தீர்வு நமக்குள்ள உண்டாகும். சரியான நேரம். இது அடிக்க கல் ரெடினா அடிச்சிடணும், கோழியா தொழுதுருவான். வெயிட் பண்ணுன்னா வெயிட் பண்ணியே ஆகணும். கல் எறியக்கூடாது. அல்லேலூயா. அங்கே கீழே குனிந்து எதை எழுதினார் என்றால், எரேமியா 17ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் உள்ளவைகளை தேவன் அங்கே எழுதினார். விரல்னால குனிந்து எழுதினார். குனிஞ்சா உன் கோபம் குறையும், உன் பதில் லேட் ஆகும். கல்லெறிய வந்தவன் யோசிக்க ஆரம்பிப்பான். அவனுக்கு டைம் கொடுப்ப. உங்களை பேச வந்தவங்க உங்க மேல கல்லெறிய ஒருத்தன் வந்துட்டான்னா, நீ தலை குனிஞ்சு கொஞ்ச நேரம் ஆண்டவர்ட்ட தலை வணங்கி, ஏசப்பா இதுக்கு ஒரு நல்ல பதில் கொடுக்குன்னு கொஞ்ச நேரம் நீ யோசிச்சேனா, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணேனா, உன்னை கல்லெறிய வந்தவனுக்கு டைம் கொடுத்த மாதிரி, யோசிக்க டைம் கொடுத்த மாதிரி ஆயிரும். உன் காரியத்தை கர்த்தர் பொறுப்பெடுக்க போறாருன்னு அர்த்தம். வாசிங்களேன், எரேமியா 17:13. கர்த்தாவே, அவரை விட்டு விலகி போறவங்க என்ன ஆவாங்களாம்? வெக்கப்பட்டு போவாங்க. கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் யார் இயேசுவை விட்டுட்டு போறாங்களோ, அதாவது தேவனை விட்டு விலக போறாங்களோ, அவங்க பேரை புழுதியில மண்ணில் எழுதுவாங்களாம். அதைத்தான் தேவன் அங்கே செய்து கொண்டிருந்தார். இவன் இப்ப தேவனை விட்டு விலக போறான்னு இயேசு கீழே பேர் எழுத ஆரம்பித்த உடனே அவர்கள் எல்லாரும் அந்த டைம் கொடுத்தோன்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. எந்த வசனத்தை? இந்த வசனத்தை அவங்க யோசிக்கிறாங்க. இவர் மண்ணில் எழுதுறாரே அப்படின்னா, மண்ணில் எழுத ஆரம்பிச்சுட்டா இவன் தேவனை விட்டு போறவன், விலகி போறவன். தேவன் அவனை விட்டு விலக ஆரம்பிப்பாரு. அவன் அழிவை தேவன் கொடுக்க போகிறார், அவன் அழிந்து போக போகிறான் என்று அடையாளம் தொடங்குகிறது.
அல்லேலூயா, அல்லேலூயா. கண்டிக்க வர்றதுக்கு முன்னாடி, கண்டிக்க நம்மளை ஏதாவது திட்டவோ சண்டை ஏதோ வந்துச்சுன்னா முன்னாடி நீங்க குனிஞ்சு ஜெபிக்கணும். தலை முக்காலிட்டு விளங்கால் போட்டு தேவன் சமூகத்துல இல்ல, ஒரு தனிமையா போய் ஜெபிக்கணும். எந்த காரியத்தை நீங்க சொல்றீங்களோ மற்றவங்கள்ட்ட சொல்றீங்க, ஜெபம் பண்ணிட்டு நான் என்ன பேசணும் என்ன செய்யணும்னு கேட்டு கர்த்தருக்கு முன்னாடி கேட்டுட்டீங்கன்னா பேர் எழுதுவாரு, வசனத்தை காண்பிப்பாரு, வெளிப்பாடு கொடுப்பாரு, செய்ய வேண்டியதை சொல்லி கொடுப்பாரு, நடத்த வேண்டிய பாதையில் உன்னை நடத்துவாரு. அல்லேலூயா. 7ஆம் வசனம் வாசிங்க. பாவம் இல்லாதவன் கல்லெறியட்டும். சட்டம் அப்படிதான் இருக்கு, சட்டம் அப்படிதான் சொல்லுது. என்ன சொல்லுது தெரியுமா? ஏன் இயேசு கல்லெறியாம முதல்ல அவங்கள்ட்ட டைம் கொடுக்கிறாரு? இவங்கெல்லாம் யாரு? வந்தவங்க யாருங்க? அவங்கெல்லாம் சாட்சி சொல்ல வந்தவங்க. இந்த அம்மா தப்பு பண்ணிச்சுன்னு சாட்சி தானே சொல்றாங்க. வந்தவங்க எல்லாம் அவங்க தானே. ஒரு கூட்டம் வந்துச்சு, கூட்டம் வந்து என்ன சொல்லுது? இந்த அம்மா தப்பு பண்ணிச்சுன்னு சாட்சி சொல்லவங்க வந்தவங்க. ஏன் தெரியுமா முதல்ல கல்லெறிய விட்டாரு? உபாகமம் 17ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல அது எழுதியிருக்கு. ஏன் அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்தாருன்னு. அவனை கொலை செய்கிறதற்கு சாட்சிகளுடைய கைகள் முந்தியும். யாரு கொலை செய்யறதுக்கு? சாட்சிக்காரன் கைதான் முந்தி அவனை கொலை செய்யணுமா? எல்லா ஜனங்களுடைய கைகள் பிந்தியும். மற்றவங்க அதுக்கப்புறம் தான் நியாயம் இருக்கணும். எவன் சாட்சி சொல்ல வந்தானோ அவன் தான் முதல்ல கல் எறியணுமா? வசனம் சொல்லுது பாத்தீங்களா? முதல்ல சாட்சி சொல்ல வந்தவங்க தான் கல்லெறிய வேண்டும். அதனாலதான் முதல்ல நீங்க கல்லெறிங்கன்னு அவங்ககிட்ட சான்ஸ் கொடுக்கிறாரு. உங்களில் பாவமில்லாதவன் முதலாவது கல்லெறியட்டும். அல்லேலூயா. சட்டத்தை மீறல, சட்டத்தை கர்த்தர் சரியாய் கடைபிடிக்கிறார். சட்டத்தின் வித்தியாசம் பார்க்கல, ஆனா பாவமில்லாதவன் என்று அவங்கிட்ட ஒரு உண்மையை சொல்றார். முன்னாடி வா, நீ கல்லெறி. ஏன் கல்ல கீழே போட்டாங்க? எல்லாரும் கல்ல கீழே போட்டுட்டு போயிட்டாங்க. ரோமர் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஏன் கல்ல கீழே போட்டாங்க? நியாயம் இருக்காம அவங்க போட்டு போனாங்கன்னா ஒரு காரணம் இருக்கு. ரோமர் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம். என்ன நடக்குது? கல்லெறிஞ்சு பாவம் செஞ்சிட்டாங்கன்னா இவங்க தேவ மகிமையற்றவர்களா மாறிடுவாங்க. அதனாலதான் இவங்க கல்லெடுத்தவங்க என்ன செஞ்சிட்டாங்க? கல்லை கீழே போட்டுட்டு அங்கிருந்து பெறப்பட்டாங்க. அல்லேலூயா. நம்ம கையில கல் எப்பயாவது இருந்திருக்கா? நம்ம கையில கல் வந்திருக்கா? மற்றவங்களை நம்ம கல்லெறியதுக்கு ரெடியா இருந்திருக்கோமா? நம்ம கையில கல் வந்திருக்கா? ஒரு மனுஷன் கையில கல் வந்துச்சுன்னா அவனுக்குள்ள 3 காரியம் இருக்குமா. ஒன்று, மற்றவங்களுடைய பாவத்தை பார்க்கும் போதுதான் நம்ம கல்லெடுத்து எரியணும்னு தோணுமா. அவனை படுத்தணும்னா அந்த பெண்ணோட பாவத்தை இவங்க பார்த்ததுனால தானே சொன்னாங்க, கையுமையுமா பிடிச்சாங்க. நம்ம கல் எறியறதுக்கு எடுத்தோம்னா முதல்ல என்ன செய்வோம்னா அவங்க பாவத்தை நம்ம பார்த்துருப்போம், அப்போதான் நம்ம குற்றப்படுத்துவோம் அவங்கள. 2வது காரியம், நம்ம பாவத்தை மறந்திருப்போம். நம்ம செஞ்ச பாவத்தை மறந்திருந்தாதான் மற்றவங்களை குற்றப்படுத்துவோம், கல் எறிவோம், கல் எடுத்து எரியறதுக்கு ரெடி ஆகும். 3வது காரியம், நம்மளை பரிசுத்தவான்னு நினைக்கிறது. இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப பரிசுத்தவான்னு நம்மளை நினைச்சிட்டா மற்றவங்களை என்ன சொல்லிடுவான்? அவன் தப்பானவன், அவன் பாவி அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிருவோம். இந்த 3 காரியம்தான் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் பொழுது அவன் கல் எடுப்பான் மற்றவங்களை குற்றப்படுத்துறதுக்கு. இந்த 3 காரியம் இல்லைன்னா மற்றவங்களுக்கு குற்றப்படுத்த மாட்டான். இது எங்கேயா நடந்திருக்கா? உங்க வீட்டில் நடந்திருக்கா? மற்றவங்களை குற்றப்படுத்தியிருக்கீங்களா?
உங்க சபையில மற்றவங்களை ஏளனமா பார்த்துருக்கீங்களா? ஒருவேளை நீங்க வேலை செய்யற வேலை ஸ்தலத்துல அப்படி ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும். உங்க கையில கல் இருந்தா கீழே போட்டுருங்க. வம்பு உங்களுக்கு வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, சில பேரை இந்த கல் எடுக்க மாட்டாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் போடுவாங்கல்ல, இந்த வாட்ஸ்அப்பு இந்த இதுல எல்லாம் ஸ்பெஷல் கல் எடுத்து அடிப்பாங்க. ஏதாவது ஒன்று போட்டா, நம்ம யாராவது ஊழியக்காரங்களை ஏதாவது ஒன்று போட்டு விட்டா அந்த கமெண்ட் செக்ஷனை படிக்கவே விட மாட்டாங்க. அவ்வளோ கேவலமான இதெல்லாம் போட்டுருவாங்க. பார்த்துருக்கீங்களா? ரொம்ப கேவலமான வார்த்தைகள்லாம் அசுத்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவாங்க. ஆண்டவர் கேட்கிறாரு, இந்த 3 காரியம், மற்றவங்களுடைய பாவத்தை பார்க்குற எண்ணம் உனக்கு இருக்கு, அதை நீ மாற்றணும். 2வது, நம்ம பாவத்தை மறந்துருக்கோம், என் பாவத்தை மன்னிச்சிருக்கிறாருன்ற ஞாபகம் இல்லாமல் இருக்கும். 3வது, நான் ரொம்ப பரிசுத்தவான், என்னைய மாதிரி பரிசுத்தவான் எவனும் இல்லைன்னு நினைக்கிற நினைப்பு. அதனால தான் கமெண்ட் செக்ஷன்ல அள்ளி இறைக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு உங்ககிட்ட கேட்குறாரு, உன் வீட்டில் நீ எப்படி இருக்க, உன் சபையில் எப்படி இருக்க, உன் வேலையில் எப்படி இருக்க, நீ சாட்சி உள்ளவனா இருக்கியா? 9ஆம் வசனம் சொல்லுது, வாசிங்களே இந்த 9ஆம் வசனத்தை, யோவான் 8:9. அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். ஏன் மூத்தவங்க போறாங்க? ஏன் மூத்தவங்க எல்லாம் வயதானவங்க எல்லாம் போயிட்டாங்க? நம்ம என்ன நினைப்போம், நிறைய பாவம் செஞ்சிருக்காங்க போலக்குன்னு. அப்படி இப்பதான் சொன்னாரு, அப்படி நினைக்க கூடாதுன்னு. அப்படி நினைச்சிட்டா நான் என்ன செய்யறேனா, அவன் பாவத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னு அர்த்தம். 2வது, என் பாவத்தை மறந்துட்டேன்னு அர்த்தம். 3வது, என்னைய மாதிரி பரிசுத்தவான் எவனும் கிடையாதுன்னு நான் நினைச்சிட்டேன்னு அர்த்தம். சரி, ஏன் பெரியவங்க எல்லாம் போயிட்டாங்க? 3 காரியத்தை கத்த சொன்னாரு. இப்ப ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா அவங்கள? முதியோர்கள் ஏன் அங்கிருந்து போயிட்டாங்க? எழுதியிருக்கு, மூத்தவர்கள் முதல் நல்ல வயதானவங்கள்ல இருந்து அவங்கெல்லாம் போயிட்டாங்க கல்லை போட்டுட்டு. ஏன்? அவங்க அதிகம் பாவம் செஞ்சிட்டாங்களா? இல்ல பாவம் செஞ்ச அனுபவத்துல அவங்களுக்கு ரொம்ப முதலிடத்துல இருக்காங்களா? அதனால ஓடிட்டாங்களா? அல்லேலூயா. இளையவன்லாம் என்ன நினைப்பாங்க, நான் பரிசுத்தன், நான் பரிசுத்தன் அவங்க நினைப்பாங்க. மூத்தவங்க எல்லாம் ரொம்ப வயசானவங்க நிறைய பாவம் செஞ்சிருப்பாங்க. அவங்க ஆரம்ப காலத்துல சின்ன பிள்ளையில இருக்கும்போது ஏகப்பட்ட பாவங்கள்லாம் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் நினைச்சிருக்கமா இல்லையா? அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, சங்கீதம் 90:12 ஒரு காரியத்தை சொல்லுது. இந்த முதியோர்கள் எல்லாம் இந்த வசனத்தை நினைப்பாங்க. சங்கீதம் 90:12. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். என்ன இருக்கு? ஏன் போனாங்க தெரியுமா? என் நாட்கள் கொஞ்சம்தான் இருக்கு, நான் பரலோகத்துக்குள்ள போகணும், நான் கல்லெறிஞ்சு குற்றவாளியா நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு அந்த முதியவர்கள் அங்கிருந்து போனாங்க. இருக்கீங்களா? ஏன் இவ்வளவு சோகம்? அல்லேலூயா. ஏன் முதியோர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வயதானதுக்கு அப்புறம் கோயில் குளமா தெரிவாங்க. காரணம், அவங்க பாவம் செஞ்சுட்டு கழிக்கிறதுக்கு போகல, நாட்களை எண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கை முடிய போகுது. அந்த நாட்கள் கொஞ்சமா இருக்கனால நான் கடவுளுடைய பணியை செஞ்சு கடவுள்கிட்ட போகணும்னு அவங்க நினைக்கிறாங்க. நான் அங்க நினைச்சேன், அப்படி வயசானவங்கெல்லாம் கல்லை கீழே போட்டு போனோடனே அம்பிட்டு போயிலும் தப்பு பண்ணியிருக்கான் போலக்கு நினைச்சேன். அப்புறம் இந்த வசனத்தை ஆண்டவர் கோடிட்டு காண்பிச்சு சொன்னாரு, அவன் நாட்கள் கொஞ்சம். ஏஜ் தாண்ட தாண்ட நிறைய பெரியவங்க இருக்காங்க இங்க.
எல்லாரும் என்ன நினைப்பாங்க? தங்க வாழ்க்கையில இன்னும் ஏதாவது ஒரு பரிசுத்தத்துக்குள்ள, கோயிலுக்கு ஜெபம் பண்ண, தேட, ஓட, ஆண்டவர்கிட்ட நிக்க, ஏன் நாட்கள் குறைவா இருக்கு. 70 வயசு பலத்தின் மிகுதியால 80 வயசு அப்படின்னா நம்ம எவ்வளவு இன்னும் வருஷம் இருக்கோம்? எவ்வளவு வருஷம்? உங்க வயசை வச்சு கணக்கு பண்ணிக்கோங்க. வயசை கணக்கு பண்ணிக்கோங்க. இன்னும் மீதான் 30 வருஷம் தாங்க இருக்கு, 20 வருஷம் தாங்க இருக்கு, 40 வருஷம் தாங்க இருக்கு. இருக்கிற வரைக்கும் கல்ல எடுக்காம வாழணும். அவங்க இறுதியெல்லாம் நொறுங்கி இருக்குமா? ஏன்னா அவங்க ஒரு காலம் வந்த உடனே முதியோர்கள் தங்க தப்புகளை ஆண்டவர்கிட்ட சொல்லி சொல்லி அழுது, நான் உண்மையாவே இப்படி வாழ்ந்துட்டேன், என்னை நரகத்துக்கு அனுப்பிடாதீங்க, நான் பரலோகத்துக்குள்ள போகணும்னு நினைப்பாங்களாம். அதனால அடிக்கடி நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன்ப்பா, சாயந்தரம் கிடைச்சா ஜெபிப்பேன், எப்ப போனாலும் ஏன் தேவ சமூகத்துக்கு போகணும், நரகத்துக்கு போயிடக்கூடாது, பரலோகத்துக்குள்ள போகணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அல்லேலூயா. பரலோகத்துக்குள்ள போகிறதுக்கு தான் கர்த்தர் அப்படி காரியத்தை வைத்திருக்கிறாரு. சரி, இயேசு சொன்னாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலன்னு சொல்லிட்டு போ, இனி நீ பாவம் செய்யாது. இது கிருபை. ஆண்டவர் இந்த உலகத்துல தப்பு செஞ்சவனை தண்டிக்கல, இயேசு தண்டனை கொடுக்கல. என்ன செஞ்சாரு? தண்டனை கொடுக்க அவருக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா நீ போ, நீ போ. இயேசு சொல்றாரு, நான் உன்னை குற்றவாளியா ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கல, இனி நீ பாவம் செய்யாத. பாவம் செய்யாம ஒருத்தனை அனுப்பிட்டாருன்னா அவன் வாழ்க்கைக்குள்ள பரிசுத்தம் வந்துருச்சு, அவன் கிருபைக்குள்ள இருக்கான். அவன் ஆண்டவர் சொல்லும் பொழுது அவன் 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 வாழ்க்கையே மாறுதுன்னு அர்த்தம். அவன் திரும்பி போய் பாவம் செய்யாம அவன் வாழ்க்கை மீது இருக்கிறத கழிக்கணும். அப்படி கழித்தானா அவன் ஆசீர்வதிக்கப்படுவான், சத்தியம் அவன்கிட்ட நிற்கும், கிருபை அவனுக்கு சோறு போடும், சோர்வை விடாது. அல்லேலூயா. கிருபையும் சத்தியமும் அவனை பின்தொடரும். இயேசு அவனை சிலுவையிலே எதெல்லாம் செய்து விடுவித்தாரோ அது அவன் வாழ்க்கைக்குள்ள அனுபவிக்கும்படி அனுப்புவார். அல்லேலூயா. சிலுவையில எதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடாது, எதுலெல்லாம் விடுதலையாக்க நினைச்சாரோ அதுல அந்த காரியத்தை உங்க வாழ்க்கையில அனுபவிக்க வைப்பாரு. இருக்கீங்களா? நீங்க அதை அடையணும்னு தேவன் விரும்புறாரு. அல்லேலூயா. சில பேர் மற்றவங்களை கல்லெறிய வைக்க பார்ப்பாங்க. மற்றவங்க பாவத்தை பார்த்துட்டு தெரிஞ்சவங்க கிட்டலாம் சொல்லி அவங்கள கல்லெறிய வைக்க பார்ப்பாங்க. அது பரிசேயருடைய குணம். பரிசேயர் அந்த ஜனங்களை எல்லாரையும் தூண்டி விட்டு தான் அந்த மகன் மேல கல்லெறிய வைக்க பார்த்தாங்க. அல்லேலூயா. அந்த பெண் தலை குனிந்தா. யாருக்கு முன்னாடி? ஜனங்களுக்கு முன்னாடியும். முன்னாடி இரட்சகர் உட்கார்ந்து இருந்தாரு, அவருக்கு முன்னாடி தலை குனிஞ்சா. அவர் தலை குனிஞ்சா, வெக்கப்பட்டா, பயந்தா, நம்பிக்கையே இல்லை உயிர் வாழ்வோன்னு. ஏன்னா கல் எடுத்துட்டாங்க. இரட்சகர் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறான்னு அவளுக்கு தோணல, அவளுக்குள்ள பயம் இருந்துச்சு. எப்ப இரட்சகர் உட்கார்ந்து இருக்காருன்னு உனக்கு நம்பிக்கை வருதோ அப்போ உன் ஜீவன் தப்பிக்கொள்ளும். அதை ஞாபகம் வச்சுக்க. இருக்கீங்களா? இருக்கீங்களா? ஏசு நடுவுல இருக்கிறாருன்னு நீ நினைச்சனா நீயும் கல்ல கீழே போட்டுரு. எவனையும் குற்றப்படுத்தாத, எவன் இருதயத்தையும் காயப்படுத்தாத. உங்க வீட்டுல யாராவது காயப்பட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா உன்னை விடவே மாட்டார், விசாரிக்க வருவார். இருக்கீங்களா? ஆமென். நீங்க யாரையும் ஆண்டவர் சொல்றாரு கல்லெறிய நீங்க இது பண்ணாதீங்க, பிரயாசப்படாதீங்க. எங்கேயானாலும் சரி, வேலையானாலும் சரி, சபையானாலும் சரி, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்றாரு நீங்க தலையை அவருக்கு முன்னாடி தலை குனிந்தால் இயேசு உங்களை எல்லாருக்கும் முன்னாடி உயர்த்தி உன் ஆக்கினை தீர்ப்பை உன்னை விட்டு விலக்கி உன்னை காத்துக்கொள்வார்.
ஆண்டவர் உனக்கு முன்னாடி இருக்கிறான்னு நம்பினேன்னா உனக்கு மரணம் இல்லைன்றது நிச்சயம். இருக்கீங்களா? ஏன்னா அந்த மக வந்து அவருக்கு முன்னாடி தலை குனிஞ்சா. ஏங்க 1000 பேர் கல்லன் வச்சு நிக்கிறாங்க, உன்னை கொல்லணும்னு குற்றப்படுத்தும் நிக்கிறாங்கங்க. எப்படி இயேசு விடுவாருன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா உனக்கு முன்னாடி இயேசு நிக்கிறது உண்மைன்னா அவருக்கு முன்னாடி தலை குனிந்த ஒன்ன தலை நிமிரதான் பண்ணுவாரு. எவனுக்கு முன்னாடி உன்னைய தலை குனிய வைக்கவே மாட்டார் இயேசு. விசுவாசிக்கிறீங்களா? அந்த 2-3 பேர் தான் ஆமேன்னு சொன்னீங்க, அவங்களுக்கு தான் கர்த்தர் தலை நிமிர பண்ணுவேன்றார். ஆண்டவர் சொல்றாரு, கல்லெறிகிறது அவங்க பாவத்தை மன்னிக்க முடியாத இருதயத்தினாலதான் நம்ம கல்லெறிகிறோம், கொஞ்சம் மன்னிச்சிருங்க. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து தயவு செய்து நீங்க கொஞ்சம் மன்னிச்சிருங்க சொல்லுங்களேன். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க. தப்பான வார்த்தை சொல்லி கொடுக்கல, கொஞ்சம் மன்னிச்சிருங்களேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் மன்னிச்சுட்டா வேலையே முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருங்க. அவங்கள ஆக்கினைக்குள்ளாக இயேசு தீர்க்கலை, நீங்கள் அவங்கள ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதீங்க. அல்லேலூயா. பாவம் செஞ்சிட்டது உண்மைதான், விட்டுருங்க. பழைச்சு போடுறான், வாழட்டுமே இந்த உலகத்தில். உங்களால் வாழ்ந்ததா இருக்கட்டுமே, நல்லா இருக்கட்டுமே. அவங்க நாளைக்கு இயேசு உங்கள் மூலமாக மகிமைப்படட்டுமே. நீ விட்டுட்டு போனதுனால அவங்க அப்பா மகிமைப்படட்டுமே. என் பிள்ளை என்னை மாதிரி தான் இருக்கும், மன்னிச்சு தான் விடும்னு பாவம் கண்ணு முன்னாடி பார்த்தா கூட போங்க. கண்டிக்கிற இடத்துல கண்டிக்கணும். அவன் பாட்டு இருக்கான், நல்லா செய்யட்டும் வந்துடக்கூடாது. கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கணும். அல்லேலூயா. அப்புறம் ஆண்டவர் கல்லை எடுத்துட்டு வர்றா, நியாய தீர்ப்பவர் அப்படின்னு சொல்லணும். அதை சொல்லாம அப்படி இது பண்ணிடக்கூடாது. அல்லேலூயா. நான் அவரை பார்த்தேன், நான் ஓரமா ஒதுங்கி வந்துட்டேன்னு சொல்லக்கூடாது. நீங்க சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லணும். கண்டிக்க வேண்டியது அவர் வந்துருவாரு. அல்லேலூயா. நியாய தீர்ப்பு அவர் கையில தான் இருக்கு. நம்புறீங்களா? உங்க பிள்ளைங்க பாவம் செஞ்சா கண்டிக்கணும். பாவம் செஞ்சா கண்டிக்கணும். என்னன்னு வசனத்தின்படி இயேசு அக்கினி தீர்ப்பு கொடுப்பாரு. நீ தப்பு செய்யக்கூடாது, உன்னை இயேசு விட மாட்டாருன்னு வசனத்தின்படி சொல்லி கொடு. அல்லேலூயா. வசனத்தின்படி வாழ்ந்தா கர்த்தர் இறங்கி கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அங்க ஒரு காரியம், ஒரு 10 வருஷ விசுவாசி, 10 வருஷ விசுவாசி, அவ பேரு கிருபா. இந்த சாட்சி சொல்றேன்னு சொன்னல, அவ 10 வருஷ விசுவாசி. அவ கூட இன்னொருத்தவ பக்கத்து வீட்டுக்காரி ரட்சிக்கப்பட்டவளா இருக்கான். அவ பேர் லட்சுமி. இவளும் 2 பேரும் இந்த லட்சுமின்றவங்க புதுசா கொஞ்ச நாள் சபைக்கு வர்றவங்க, ஒரு 3-4 வருஷமா. இவ 10 வருஷமா வர்றவன். இவங்க 2 பேரும் பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க. இவ ஞானசானம் எடுத்துட்டு முதல் வரிசையில் உட்காந்து தசவாகளை செலுத்துறவ, உபவாச நேரத்தில் உபவாசம் பண்ணி சபையில ஜபிக்கிறவ, சபையில எல்லா காரியத்திலும் பங்கு பெறவ, சாட்சி உள்ளவ. யாரு? கிருபா. யாரு? கிருபா. இவ லட்சுமி அப்படி கிடையாது, பாவம் செய்யறவ. அவ பாவம் செய்யறவ. உண்மையா நடந்த சம்பவங்க, ஒரு உண்மையான சாட்சி, அதை சொல்றேன். அவர் ரொம்ப பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தா, பக்கத்து வீட்டில் தான் இருந்தா. அவ வீட்டுக்காரர் பெரிய ரொம்ப குடிகாரன், பயங்கரமான குடிக்கு அடிமை உள்ளவர். அந்த லட்சுமி அந்த அவருடைய கணவர். எப்ப பார்த்தாலும் சண்டை. திடீர்னு 11 மணிக்கு பார்த்தா சத்தம் கேட்கும். அந்த பெண்ணை போட்டு அடி, தண்ணி போட்டு இருந்ததுனால அட்டியான அட்டி, வீட்டுள்ள பாத்திரம் ஒட்டையும். யார் வீட்டுல? லட்சுமி வீட்டுல. இப்படி நடந்துகிட்டே இருந்துச்சு. எப்ப பார்த்தாலும் ஒரே சண்டை. இவ பக்கத்து வீட்டுல இருக்கா, சத்தத்தை கேட்கிறான்.
என்னடா பக்கத்து வீட்டில் சத்தம் நடக்குது இப்படின்னு சொல்லிட்டு இவ சபைக்கு போறதுல முந்திக்கு வா. அந்த லட்சுமி வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை நடக்கும். சண்டை போட்டுட்டு தான் சர்ச்சுக்கு வருவா. பல காரியங்கள் நடக்கும். அவங்க குடும்பத்தில் ஒரே இந்த இவ என்ன செஞ்சா தெரியுமா? இந்த சத்தத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தவ சபையில் போய் சொல்றா, லட்சுமி வீட்டில் ஒரே சண்டை. பக்கத்து வீட்டில் நடந்ததை சொல்றா, பயங்கரமான சண்டைங்க. அவன் வீட்டுக்காரர் இந்த வார்த்தையை சொல்லிட்டாரு, அவ பதிலுக்கு அதை சொல்றான். பாத்திரம் மண்டலம் இதை எங்க சொல்றாங்க? சபையில மெதுவா அதை அப்படியே கலந்து விடுறாங்க. அந்த பொண்ணு வரும்ல, அப்புறம் சபைக்கு வர்றவங்க என்ன எப்படி பார்ப்பாங்க அந்த பொண்ணை? சொல்றா அந்த இடத்துல சபையில வர்றவங்கள்ட்ட லட்சுமியை குறித்ததான அவங்க சண்டை போட்ட காரியத்தெல்லாம் அந்த இடத்துல அவங்க சொல்லிடுற முதக்கல்ல இவ எறிகிறா. இவ என்ன நினைச்சிட்டு இருக்கா? 3 காரியம் சொன்னனே. 1 கேட்கல 1 கேட்கல 2 1 மற்றவங்க பாவத்தை, 2வது மறந்தது, 3வது நான் பரிசுத்தவான்னு நினைச்சது. என்ன நடந்துச்சு? இவ போய் சர்ச்சில் போய், தெரியுமா லட்சுமி வீட்டுக்காரர் இன்னைக்கு லட்சுமியை ஓட்ட உடைச்சு ஒரே சண்டை, பயங்கரமான சண்டை. எப்ப? நைட்டு 11 மணிக்கு ஒரே சண்டைன்னு சர்ச்சுக்குள்ள முடிஞ்சோடனே பேசிக்கிட்டேன். சபையில் அங்கங்க அப்படி மெதுவாடி பரவ ஆரம்பிக்குது. முதல் கல்ல எரிஞ்சிட்டா, தினமும் சண்டையாம். அடுத்து அவங்க அங்க போகுது, தினமும் அங்க சண்டையாம். 11 மணிக்கு ஒரே பிரச்சனையா. அடுத்தடுத்த வீட்டுகள் சபைகளுக்கு அது போக ஆரம்பிச்சிருச்சு. இவ கல் எரிஞ்சிட்டு இவ போயிட்டா. 2வது கல்ல மறுபடியும் எடுக்கிறா. அந்த லட்சுமி இவ வீட்டு கதவு தட்டுறா, அழுதுகிட்டே, நான் கொஞ்சம் உங்களோட பேசணும். இந்த பெண் சொல்றா, நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன், இப்போ உங்க கூட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, நீ போ, அப்புறம் பேசலாம் அப்படின்ட்டு கதவை சாத்திட்டு இவ திரும்ப போய் உட்காந்துட்டான். 2வது கல் என்ன செஞ்சிட்டு இருக்கா? அவ அழுதுகிட்டே கதவை தட்டி அவ கண்ணீரோட நிக்கிறா. அதை பார்த்துட்டு இவ என்ன பிரச்சனை, என்ன நடந்துச்சுன்னு கேட்காம, நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ போ அப்படின்னு சொல்லி 2வது கல்ல அடிக்கிறா. போ, நான் போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், நீ கிளம்பு. போயிட்டு அழுதுட்டேன். 3வது கல், ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் சொன்னாங்க, அவன் புருஷன் இல்லாதப்ப அவ வீட்டுக்கு யாரோ வந்துட்டு போறாங்க, நாங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி அங்க உள்ளவங்க எல்லாம் சொல்றாங்க. இதை இவ கேட்டா. இவ ஒண்ணு அங்க கேட்டான்னா அடுத்து என்ன செய்வா? நேரம் எங்க வருவா? சபைக்கு சபையில இருக்கிறவங்ககிட்ட தெரியுமா 2-3 வருஷமா லட்சுமி சபைக்கு வந்தும் ஆனா தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு. அவ இல்லாதப்ப வீட்டுக்கு யாரோ உங்க கணவர் இல்லாதப்ப வந்துட்டு போறாரு, அதனால பயங்கரமான ஒரு ஒழுக்கக்கேடான காரியத்தை அவ செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லி இவ சபையில அவ மேல ஒரு முத்திரையை குத்தி வைக்கிறான். கேள்விப்பட்டதை இங்க சபையில சொல்றான். பேசிக்கிட்டு முடிஞ்சு கடந்து போகும்போது இப்படியே ஒரு 5 வருஷமா பேசுறாங்க. ஒவ்வொரு நாளும் காலையில அந்த பொண்ணு வருவா, கதவை தட்டுவா, பேச நினைப்பா, ஒண்ணுமே இருக்காது. அவனுக்கு ஒரு பையன், 14 வயசு பையன் இருந்தான் லட்சுமிக்கு. அவன் ஒவ்வொரு நாளும் இவங்க அம்மா வரும்போது கூட வருவான், கதவை தட்டுவான். ஒண்ணுமே அவ இல்ல போன்னு வெட்டி வெட்டி அடிப்பா. ஆனா மெசேஜ் கலெக்ட் பண்ணி, அவ பொல்லாதவ கெட்டவ, நான் அவளோட சேரல, நான் அவளோட இல்லை,
அவ இப்படிப்பட்டவ அப்படிப்பட்டவன் சொல்லி அட்டையை விட்டு ஒரு நாள் திரும்பவும் காலையில் கதவு தட்டுற 6 மணிக்கு கதவு தட்டுற சத்தம் கேட்குது. கதவு திறந்து பார்த்தா அந்த பையன் நிற்கிறான். என்னடா நிற்கிற? உங்கள் அம்மா திரும்பவும் அழுதுட்டு என்னை கூப்பிடுதான்னு. அக்கா அக்கா கொஞ்சம் வேகமாக வாங்கக்கா எங்கள் வீட்டுக்கு. என்னடா ஏதரம் கட்டுட்டு உள்ள வீட்டுக்கு போடாங்க வாங்க. பார்த்தா அந்த அந்த அக்கா தூக்குல தூங்குறாங்க. இந்த லட்சுமி தூக்குல தூங்கிட்டு இருக்கு. கேட்டோன்னு எனக்கே அவ்வளோ இது. போய் இறக்கி கழுத்தை பார்த்தா கழுத்து இறுக்கி கிடக்கு. அங்க பேச்சு மூச்சே இல்லை. உடம்பு முழுவதும் அந்த அவருக்கு அடித்த காயங்கள் இருந்தது. பக்கத்தில் ஒரு கடிதம் இருந்தது. அந்த கடிதத்தை எடுத்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் அந்த கிருபா தங்கச்சி வீட்டுக்கு நான் போனேன். அவ சர்ச்சில் கற்றுக்கொண்டதெல்லாம் கேட்கணும்னு நான் போய் கதவை தட்டினேன். அவ கூட சேர்ந்து நான் ஜெபிக்க நினைச்சேன். அவ ஒரு நாள் ஒரு வார்த்தை கூட எனக்கு ஆறுதலா பேசல. நான் பாவின்னு சொன்னான். என் குடும்பத்தை என் வாழ்க்கை எல்லாத்தையும் தப்புன்னு சொன்னான். ஆனால் நான் ஏன் அவள் வீட்டுக்கு போனேன்னா என் வீட்டுக்கு வராது ஏசு அவள் வீட்டுக்கு வராருன்னு அவர் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சி நான் அவளை தேடி போனேன். ஒரு நாள் கூட அவள் என்னை கூப்பிடலை, இயேசுவை காட்டலை. அதனால என் பிள்ளை அனாதையை விட்டுட்டு நான் போகிறேன். இயேசுக்காக வீடு கதவெல்லாம் தட்டி ஒவ்வொரு நாளும் வந்து என் பிரச்சனைக்கு கூட சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்களா? அவங்க சர்ச்சுக்கு போகிறாங்க. என் கணவர் அடிக்கிறாரு, என் வீட்டில் பிரச்சனை, என்னைய தப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்லி ஓடி 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 வந்து அந்த பெண் கதவை தட்டும்போது கதவை அடைச்சிக்கிட்டா. அவ இயேசுவோட பேசணும்னு சொல்லிட்டா. ஒரு ஜீவன் இப்போ தூக்குல தொங்குது. ஒரு ஜீவன் தூக்குல தொங்குது. அது சாவுக்கு காரணம் யாரு? அது வார்த்தையினால கொன்னு அந்த கணவனை அடித்து அவளை துன்புறுத்தி இந்த உலகமே என்ன செஞ்சிருச்சு? நான் பரிசுத்தவான், நான் இயேசுவை தேடுறேன், இயேசு ஓடுறேன், அவளை பத்தி குற்றப்படுத்தி அவளை காயப்படுத்திட்டு அந்த மகளுடைய ஜீவனை எடுக்கிற வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தான். அவள் கடந்து போயிட்டான். அந்த பிள்ளை அனாதையா நின்றுச்சு. நிறைய பேர் நம்மளும் உள்ளத்தை சில பேரை குற்றப்படுத்திக்கிட்டு, சில பேர் கெட்டவ, அவ அப்படிப்பட்டவ, இந்த பாவம் செஞ்சவன்னு சில பேரை புறக்கணிச்சுட்டு நம்ம காரணம் சொல்லிக்கிட்டு பரிசுத்தவான் நினைச்சுக்கிட்டு சில லட்சுமியை நம்மளும் விட போறோம். சில பேர் சாகிறத நம்ம பார்க்க போறோம். நம்மளால சில பேர் சாக போறாங்க. அந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்கவே கூடாது. நம்மளால ஒருத்தர் உயிர் போகவே கூடாது. ஒரு நொடி பொழுதுல உள்ள இறங்கியிருந்தா அந்த மகள் கதவை திறந்திருந்தான்னா அவ கூட ஜெபிக்கும் வந்து எழுதியிருக்கா. அந்த லெட்டர்ல எழுதியிருக்காளாம், தினமும் இயேசு அவளை சந்திக்க வர்றா, ஒரு நாள் நான் அவன் கூட சேர்ந்து ஜெபிச்சா அந்த இயேசு என் வீட்டுக்கும் வருவாரேன்னு. உங்களால மற்றவங்க வீட்டுக்கு இயேசு போகணுங்க. உங்க கூட நீங்க சபைக்கு வர்றீங்கன்னா உங்க கூட இயேசு இருப்பாங்க, அவங்க நினைப்பாங்க. நீங்க ஏன் தப்பு செய்ய மாட்டீங்க அவங்க நம்புறாங்கன்னா நீங்க சபைக்கு போறதுனால இயேசு உங்க கூட வருவாரு. பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார். உங்க கூட இயேசு இருக்கிறாருன்னு அவங்க நினைப்பாங்க. அதனால நீங்க தப்பு செய்ய பயப்படுவீங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பொண்ணு எடுக்கிறதுக்கு, பொண்ணு சபையா அப்பா எடுக்கலாங்கன்னுவாங்க. ஏன்னா அவ பாவம் இல்லாம குழந்தையிலேருந்து வளர்த்து கொண்டு இருப்பாங்க நம்புவாங்க. நம்ம பிள்ளைங்களை நம்மளும் நம்ம வாழ்க்கையும் நம்ம சாட்சியா மாறுறது நம்ம பிள்ளைங்க மாறிக்குவாங்க. பிள்ளைய திருத்திக்கிட்டு உட்காந்துருக்கணும் இல்லை, நம்ம வாழ்க்கை சாட்சியா இருந்தா நம்மளால ஒரு உயிர் கூட போயிடக்கூடாது. தூக்கு மேடையை சந்திச்சு இப்ப இன்னைக்கு கிருபா 10 வருஷ விசுவாசிங்க என்னங்க கண்டா என்ன கொண்டு போன நினைக்கிறீங்க? நீங்க 10 வருஷம் நீ சாதிச்சது என்ன? சபையில நின்று சாதிச்சது என்ன? இவ்வளவு நாள் சபையில உட்கார்ந்ததுக்கு காரணம் என்ன?
ஒரு உயிர் சாகிறது தானே நீ விட்டு கொடுத்துட்டு வந்த. ஒரு தடவை கதவை திறந்து உன் வீட்டுக்கு ஒருத்தரும் கூப்பிட்டு, அதுக்கு தான் இந்த வீட்டு ஜெபம் கூடி ஜெபிக்கிறது. ஒருத்தர் உள்ள வந்த எதையோ நல்லது நடந்துடக்கூடாது, ஏதாவது ஒரு மாற்றம் நடந்துக்கூடாது. அந்த லெட்டர் பார்க்கும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு முறையும் ஓடி வந்து நான் கதவை தட்டினேன், நான் அழுதுகிட்டே நின்றேன். என் கண்ணீரை பார்த்துட்டு அவள் விட்டுட்டு போயிட்டா, கதவை அடைச்சிக்கிட்டா. என்னை குற்றப்படுத்திட்டு நான் வந்து 10 வருஷம் விசுவாசி நினைச்சா ஒண்ணு, நான் வந்து இவளோட சேர்ந்தா என்னை கெட்டவன்னு சொல்லுவாங்கன்னு அவன் நினைச்சாலாம். இயேசு என்னைக்காவது உங்க கூட சேரும்போ அப்படி நினைச்சிருக்காரா? தப்பு செஞ்சவங்க கெட்டவங்கன்னு என்னைக்கா புறக்கணிச்சிருக்காரா? உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க என்ன பிரச்சனையில இருக்காங்கன்னு தெரியாது. உங்க முன்னாடி கண் கலங்கிருச்சுன்னா நீங்க அவங்கள விசாரிக்கணும். கர்த்தர் உங்ககிட்ட கொண்டு வந்திருக்காருன்னு அர்த்தம். அந்த நேரத்துல நீங்க டிவிக்கோ எதுக்கோ ஒன்று முக்கியத்துவம் கொடுத்து அந்த குடும்பத்தை கைவிட்டீங்கன்னா கர்த்தர் அந்த நாட்கள்ல அந்த வீட்டுக்கு வைத்திருந்த விடுதலை போச்சுன்னு சொல்றாரு. நம்ம சபையில வந்து சொல்லுவோம், நான் பயங்கரமான விசுவாசின்னு. உன் கண்ணு முன்னாடி அந்த ஆத்மா செத்து போச்சே, எதை கொண்டு மீட்போம்? எதை கொண்டு வந்து அதை வெளியே கொண்டு வருவோம்? நீங்க கர்த்தர் கேட்கிறாரு. நம்ம சில வேளைகள்ல நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்து சீரியலை போட்டு பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கோம். அதை உட்காந்து நம்ம இருதயத்தை கடினப்படுத்தி பக்கத்து வீட்டுல வம்பு சண்டை நடந்துச்சுன்னா நம்ம கண்டுக்காமே இருக்கோம். நாளைக்கு உங்க வீட்டில் நடக்கும்போது அப்படித்தானே அவங்க கண்டுக்காம இருப்பாங்க. அவங்களுக்கு இயேசுவை தெரியாம போயிடுச்சு, இயேசு யாருன்னே தெரியாம போயிடுது. அல்லேலூயா. நீங்க அந்த பெண் மாதிரி இருந்து மற்றவங்ககிட்ட போய் அவங்க கெட்டவங்கன்னு சொல்லி கல்ல எறிஞ்சிடாதீங்க. லட்சுமிக்கு நடந்தது, நீங்க யாரை பத்தி தப்பா சொன்னீங்களோ அவங்க வாழ்க்கையில் நடந்துரும். அவங்க மரணத்துக்கு நீங்க பொறுப்பாளியா மாறிடுவீங்க. அவங்க வாழ்க்கை மாறணும். நம்ம கொஞ்சம் கண்மூடி ஜெபிக்கலாமா? ஒருவேளை நான் எதுக்காக அந்த கண்ணு மூடி ஜெபிக்க சொல்றேன்னா, ஒருவேளை நீங்க கல்லை கையில வச்சுக்கிட்டு யாரோ ஒருத்தவங்களை தப்பானவங்கன்னு நீங்க இது வரைக்கும் எரிஞ்சிருக்கலாம். குற்றவாளி நீங்க சொல்லி இருக்கலாம். தாயே, சகோதரனே, சகோதரியே, உன் கல்லு கீழே விழுந்துருச்சா? நீ கல்ல கீழே போடுவியா? நான் பாவி ஆண்டவரே, என்னை விட்டு போகாதீங்கன்னு லட்சுமி அழுதிருந்தா லட்சுமியை மீட்டுக்கொள்ள இயேசு உள்ள இறங்கியிருப்பார். அந்த ஆத்மா சாக வேணும்னு போயிருச்சே, என்னை மன்னிச்சிருங்க, என்னை பயன்படுத்துங்க நீ சொன்னேன்னா கர்த்தர் நிச்சயமா ஒன்ன வச்சு மீட்க வேண்டியவரை கட்டாயம் மீட்பாரு. ஒரு லட்சுமியும் ஆண்டவர் விட்டுற மாட்டாரு. நீ எத்தனை பேரை நீ குற்றப்படுத்தி கல்லெறிஞ்சிருக்க, இன்னைக்கு சொல்றாரு, உனக்கு தெரியுமா அந்த உள்ளம் காயப்பட்டிருக்க, உனக்கு தெரியுமா எத்தனையோ முறை மரணத்தை தேடி போச்சு, உனக்கு தெரியுமா நான் உன்னை ஏன் தெரியுமா உன்னை விட்டுட்டு போன்னு சொன்னேன், ஏன் இனி பாவம் செய்யாத உன்னை அனுப்புனேன்னு ஏன் தெரியுமா, எப்போ உன்னை அனுப்புனேன்னு உனக்கு தெரியுமா? நீ அவங்கள குறிச்சு குற்றப்படுத்திட்டு என் சபையில வந்து நிற்கும் போது, இனி நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கல, இனி நீ பாவம் செய்யாதே, இனி மற்றவங்களை ஒண்ணு செய்யாத, நான் உன்னை அனுப்புனேன் உனக்கு தெரியுமா, உன்னை அனுப்பியிருக்கேன் நிறைய தடவை உனக்கு தெரியுமா? நீ எடுத்த முடிவு எத்தனையோ முடிவு தப்பானது. பல பேர் மேல கல் எடுத்திருக்க. நான் சிலுவையில அவங்களுக்காக சிலுவையை தூக்கி கொண்டு போய் அவங்களுடைய பாவங்களை தூக்கி போட நினைச்சிருக்கேன். உன் பக்கத்து வீட்டுல லட்சுமி அக்கா இருக்காங்கன்னு நீ நினைக்கவே இல்லையே. உன் பக்கத்து வீட்டுல யாரா இருக்காங்கன்னு நினைக்கவே இல்லையே. உனக்கு தெரிஞ்சவங்க எத்தனை பேர் உங்ககிட்ட என் பிரச்சனை எப்படி இருக்குக்கா, என் பிள்ளை எப்படி இருக்காங்கக்கா, என் குடும்பம் எப்படி இருக்குக்கா, என் கடை எப்படி இருக்குன்னு சொல்லும் போது நீ இருக்கிட்டியே, உன் இருதயத்தை கதவை அடைச்சுக்கிட்டியே. நீ கிறிஸ்தவனா என்ன வாழ்ந்து உனக்கு பிரயோஜனம்? இன்னைக்கு கல்ல கீழே போடு. இன்னைக்கு மாதிரியா நீ தலை குனிஞ்சு, நீ தலையை குனிஞ்சிரு, உன் ஆத்மாவை தேவனுக்கு முன்னாடி போட்டுரு.
தேவன் உன்னை புறக்கணிச்சு தள்ளாதபடிக்கு என்ன மன்னிச்சிருங்க, என் மேல இரக்கம் பாராட்டுங்க. சபையே, அவ கண்ணீர் விட்டு அழுததுனாலதான் அவளை இனியும் பாவம் செய்யாதன்னு விட்டுட்டு போனாரு. பரிசேயர்கள் நிறைய பேர் எழும்பி வருவாங்க, அவங்க தப்பானவங்க, அவங்ககிட்ட பேசாத, இவங்க இப்படி அவங்க இப்படின்னு நீ விட்டுட்டு வந்துடாத. இயேசு உன்னை விட்டுட்டு போல, கடைசி வரைக்கும் உனக்காக குனிஞ்சு தரையில எழுதினாரு. இன்னைக்கு நீ எத்தனையோ லட்சுமியை சந்திச்சிருப்ப. ஒருவேளை இந்த மாச கடைசியில உங்ககிட்ட சொல்றாரு, அடுத்த மாதத்துல கூட நீ யாரையா சந்திப்ப. அவங்கள விட்டுறாத, அவங்கள விட்டுறாத. அவங்க செத்தாங்க, அவன்கிட்ட கணக்கு கேட்பேன். அவங்கள விட்டுறாத. உன் கண்ணு முன்னாடி தான் நான் அழுதுகிட்டே இருக்கிறாங்க, நீ பார்த்துக்கிட்டே தான் இருதயத்தை கதவை போட்டுக்கிட்டே இருக்க. நீங்க மனம் திரும்பு, நீ ஆண்டவர்ட்ட இன்னைக்கு மனம் திரும்பி பேசு. ஏசப்பா, நான் செஞ்சதெல்லாம் தவறுப்பா. ஏசப்பா, நான் செஞ்சதெல்லாம் தவறுப்பா. ஏசப்பா, என் பாவத்தை மன்னிங்கப்பா. ஏசப்பா, என் குற்றத்தை மன்னிங்கப்பா. கிருபா போல நீ இருந்துராத. ஆக்கினுக்குள்ளாக உன் கதவை அடைச்சு நின்றாத. கண்ணீரோடு கத்தரை நோக்கி கூப்பிடு. என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லு. உன் ஆத்மாவுக்கு கத்தர் இன்னைக்கு ஒரு விடுதலையை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. தங்கச்சி, சகோதரி, தாயே, சகோதரனே, நீ தினமும் சந்திக்கிறவங்களை யோசித்து பாரு. அந்த நாள்ல கத்தர் ஒரு சில பேரை சந்திக்கிறதுக்கு உன்னை அனுப்பி இருந்திருப்பாரு. அவங்க பாவின்னு நீ எத்தனை முறை பேசாம வந்திருக்க. அவங்க கெட்டவங்கன்னு எத்தனை முறை நீ அவங்கள புறக்கணிச்சிருக்க. உன் பக்கத்துல வரும்பொழுதுலாம் நீ அவங்கள விட்டு விலகி போயிருக்க. இப்படிதான் கிருபா செஞ்சா லட்சுமி ஜீவன் போயிடுச்சு. இன்னைக்கு நீ அப்படி விட்டுறாத. அவங்க உன் கதவை தட்டுனாங்கன்னா, உங்ககிட்ட வந்தாங்கன்னா நீங்க கதவை அடைச்சிடாத. அவங்க ஏதோ வேதனையில ஏதோ ஒரு காரியத்துல போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ ஜெபம் பண்ணா கூட கத்தர் அவங்களுக்கு இரக்கம் பாராட்டுவாரு. அந்த ஜீவன் போகும் பொழுது அவங்களுக்காக ஜெபிக்கிறவங்க இல்ல. அந்த பையன் அனாதை ஆயிட்டான். நீ ஜெபிக்கும் பொழுது கத்தர் ஒருவேளை அந்த குடும்பத்தை மீட்டு எடுக்கிறவர் இறங்கி கிரியை செய்வார் நிச்சயமா. நான் பாவம் இல்லை, நான் பாவி இல்லைன்னு நினைக்காத. ஆண்டவருக்கு எல்லார் பாவம் அவர் கண்ணு முன்னாடி இருக்கு. பேதுரு ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சொன்னான், நான் பாவி, என்னை விட்டு அகன்று போகன்னு. ஏன்னா அவர் பரிசுத்தமானவர். அவர் வந்த பாவம் தெரியும், என்கிட்ட வராதிங்க, பாவம் தெரியும் அப்படின்னு அவன் பேதுரு விலகி போனான். யோவான் கடைசி அதிகாரத்துல இன்னைக்கு கத்தர் உங்ககிட்ட வந்து நிக்கிறாரு. என் மகளே, யாரையும் விட்டுறாத, யாரையும் நரகத்துக்கு போறதுக்கு விட்டுறாத. இன்றைக்கு கத்தர் உங்ககிட்ட வந்து நிக்கிறாரு, யாரையும் விட்டுறாத, நீதான் பொறுப்பாளி. அன்றைக்கு கல்லெறிய அத்தனை பேர் வந்தாங்க. அத்தனை பேர் சுத்தி இருக்கிறவங்க தன்னை ஞானி என்று, பரிசுத்தவான் என்று நியாயம் தீர்க்கும்படி வந்தாங்க. இன்னைக்கு நீ யாரையும் நியாயம் தீர்த்துறாத. கர்த்தர் இன்றைக்கு உனக்கு ஆலோசனையா அதை கொடுத்திருக்கிறாரு. உன்னை குற்றப்படுத்தல மகளே, உனக்கு குற்றப்படுத்தல. உன்னை நான் மன்னிச்சு விட்டுருக்கேன், உன்னை மன்னிச்சு விட்டுருக்கேன். நீ அங்க அடிச்சுட்டு வரும்போது, அங்க நீ சண்டை போட்டுட்டு வரும்போது, உன் கணவரை கெட்ட வார்த்தை பேசிட்டு அங்க பேசி சண்டை போட்டுட்டு வரும்போதெல்லாம், ஒவ்வொரு முறையும் என்கிட்ட முன்னாடி வரும்போது நீ போ, பாவம் செய்யாதுன்னு உன்னை மன்னிச்சு அனுப்பியிருக்கேன் எத்தனையோ முறை. பயங்கரமான பாவம் செஞ்சுட்டு வந்திருக்க, அன்னைக்கு கூட உன்னை மன்னிச்சிருக்கேன். விபச்சாரம் பாவம் செஞ்சுட்டு தான் நீ ஆராதனைக்கு வர, அப்பையும் நான் மன்னிச்சிருக்கேன். எத்தனையோ பாவம் செஞ்சு களவு பொய் பேசிட்டு வந்து நிற்கும் போதெல்லாம் உன்னை மன்னிச்சு அனுப்பியிருக்கேன். காரணத்துக்கு கத்தர் சொல்லுகிறா. இன்றைக்கு கத்தர் உங்க கூட உங்களுக்கு முன்னாடி நிக்கிறாரு, உங்களுக்கு முன்னாடி நிக்கிறாரு. உன்னை எவனும் குற்றப்படுத்தக்கூடாது, உனக்கு ஜீவனை கொடுக்கணும்னு அவரு வந்து நிக்கிறாரு. யாரையும் குற்றப்படுத்திடாத, யாரையும் எந்த ஒரு குற்றவாளி நிறுத்திடாத. இன்றையிலிருந்து ஒரு தீர்மானம் பண்ணி உன் வாழ்க்கையை மாற்று. கர்த்தர் உனக்கு சகல காரியத்திலும் அதிகாரத்தை கொடுத்து உன்னை கொண்டு நிறைய பேரை மீட்டெடுக்கணும் தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறாரு.
எதுக்காவது ஒரு காரியத்தை உன் சொந்த காரியம் செய்யும் பொழுது நான் இது செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க அப்புறம் வாங்கன்னு யாரையும் புறக்கணிச்சு தள்ளிராத. அந்த நேரம் தான் அவங்கள மீட்கிற நேரமா இருக்கும். தேவன் உன்னை பலப்படுத்துவார். சகோதரியே, சகோதரியே, சகோதரனே, உன்னை கண்டிப்பா உன்னை பலப்படுத்துவாரு. நீ யாருக்கிட்டயா போய் பேசும்போது நான் எப்படி பேசுவேன், நான் அவங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்லுவேன் நீ நினைக்கிறியா? ஆண்டவர் சொல்றாரு, நான் அவன் கூட வருவேன், நான் அவன் கூட வருவேன், நான் அவன் கூடயே இருப்பேன். நீ ஒண்ணு தனியா நீ அங்க போலையே, நீ ஒண்ணு தனியா அங்க நிக்கலையே, நான்ல அவன் கூட நிக்கிறேன், உனக்கு முன்னாடி நான் தான் இருக்கிறேன்னு இயேசு சொல்றாரு. இன்னைக்கு ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். தீர்மானம் எடுத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை சாட்சி உள்ள வாழ்க்கையா மாறட்டும். உங்க கரத்துல உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதியும், உடைய தேவைகளை சந்தியும், குறைவுகளை நிறைவாக்கும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.